ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்நாக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். வெயிட் போட்டு பார்த்ததில் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மேலே இருக்கிற தோலை சீவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் எடுத்திருந்த எல்லா உருளைக்கிழங்குலையும் மேலே தோல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எடுக்கிற உருளைக்கிழங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துட்டோம்னா சின்ன சின்னதாக இருக்கும் கட் பண்ணும்பொழுது உருளைக்கிழங்கு. ரொம்பவே மொத்தமாகவும் இல்லாமல் மெல்லிசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த 2 ஓரங்களையும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு 2 ஓரங்களையும் கட் பண்ணும்பொழுது ஒரே ஈவனாக நமக்கு கிடைக்கும். எல்லா உருளைக்கிழங்கையும் பீஸ் போட்டோம்னா நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம், அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா சைடும் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு ஒரே சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வேணால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணாமல் அன்ஈவனாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கோட கலர் மாறாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போது நல்லா தண்ணியில் உருளைக்கிழங்கை கழுவி அலசி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் தான். நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா நல்லா தண்ணி சில்லுன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது நார்மல் தண்ணி, வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி. செகண்ட் கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோல்டு வாட்டரில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 15லேருந்து 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 30 நிமிஷம் நான் அப்படியே தண்ணியிலே உருளைக்கிழங்கை விட்டுட்டேன். இப்போது ஒரு வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஆனாலும் நம்ம கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் ஈரத்தோடு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு காட்டன் துணி அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு தண்ணி விட்டுட்டே இருக்கும், அதனால் அந்த ஈரப்பதம் இல்லாத மாதிரியும் நமக்கு பார்த்துக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கு அப்புறமா எண்ணெயில் போட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய சேர்த்துட்டோம்னாலும் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும். அப்போ சாப்பிடும்போது கட்டன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் கார்ன்ஃப்ளவர். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே 2 முறை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மொதல் டைம் உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே குக் பண்ண வேணாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா உருளைக்கிழங்கும் எடுக்கிறதுக்கு. இதே போல் மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா திரும்பவும் இப்போ இன்னொரு முறை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடு ஏறணும். இப்போது ஃபஸ்ட் டைம் லைட்டாக மிதமான சூட்டில் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் செகண்ட் டைம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கோட கலர் லைட்டாக மாறி இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் டார்க் கலர் ப்ரௌனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக தான் இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சுட சுட இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆகிடும். அப்போ வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. நீங்கள் சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே சாஸ் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.